ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இன்றைக்கி விஎன் வீடியோ எடிட்டரில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் தான் இது. வீடியோ எடிட் பண்ண தெரியலைன்றாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு எடிட் பண்ணுறதை விளங்கி கொள்ளலாம். விஎன் வீடியோ எடிட்டரில் வீடியோ எப்படி எடுத்துகிட்டு வர்றது, அதை எப்படி கட் பண்ணுறது, அதில் எப்படி மியூசிக்கை வந்து ஆட் பண்ணுறது, ட்ரான்ஸ்லேஷன் எப்படி கொடுக்குறது, லோகோ, இமேஜ், டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி லேயர் வீடியோஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, வீடியோக்குள்ளே ஒரு ரவுண்ட் வரும் அதில் எப்படி வீடியோ கொண்டு வர்றதுண்டு, க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அடுத்தது வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி தெளிவாக சொல்லித்தர போகிறேன். இது ஒரு பிகினர் கைட் மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்ற சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முதலாவதாக விஎன் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் முதலே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதால நான் முதல் ரெடி பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னால் அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நியூ ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா வீடியோவை செலக்ட் பண்ண வரும். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நான் இப்போ கொஞ்சம் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ப்ளூ ஆரோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் முதலாவதாக நாங்கள் என்ன வீடியோ ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கான சைஸை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரிஜினல் ரெண்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன சைஸ் வேணுமென்னு செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ யூடியூப்பில் பெரிய வீடியோ ரெடி பண்ண போகிறேன். அதை வந்து செலக்ட் பண்ணி அந்த டிக்கை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த சைஸில் வீடியோ வந்து ரெடி ஆகிடும். அடுத்த வந்து எனக்கு இந்த வீடியோவில் இருக்கிற சவுண்ட் வந்து தேவையில்லை. இப்போ நான் எல்லா சவுண்டையும் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு வால்யூமை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சவுண்டை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு அப்ளை ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் சவுண்ட் இல்லாமல் ரெடி ஆகிடும். இப்போ வீடியோட கடைசியில் விஎன் எடிட்டர் லோகோ இருக்கும், அது எங்களுக்கு தேவையில்லை. நான் அதை டிலீட் பண்ண போகிறேன். அடுத்ததாக வீடியோவை எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் எந்த வீடியோவை ட்ரிம் பண்ணணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணினா வீடியோ ட்ரிம் பண்ணுறதுக்கு இருக்கும். அதில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி ட்ரிம் பண்ணுங்கள். நான் இதில் சும்மா எப்படி குறைக்கிறதான்னு காட்டுறேன். இப்போ நாங்கள் வீடியோட நடுவில் தேவையில்லாத கிளிப்பை வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பார்ப்போம். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையில்லையோ அது ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கேர்சரை கொண்டு வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அடுத்ததாக அது முடிகிற இடத்துலையும் கேர்சரை கொண்டு வச்சுட்டு ஸ்ப்ளிட் கொடுங்க. அப்போ அந்த வீடியோ மட்டும் தனியாக வந்துடும். அதுக்கு பிறகு அதை டிலீட் கொடுங்க. இப்போ நாங்கள் அடுத்ததாக ட்ரான்சிஷன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இதில் ப்ளஸ் ஐக்கன் தெரியுது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண ட்ரான்சிஷன் ஓப்பன் ஆகும். அதில் பேஸ் மேட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கும் ஒரே இது வேணும்னு அப்ளை ஆல் கொடுத்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அடுத்ததாக வந்து உங்களோட வீடியோவுக்கு ஃபில்டர் கொடுப்போம். இப்போ ஃபில்டர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபில்டர் வேணுமோ அதை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அதே ஃபில்டர் வேணும்னா அப்ளை ஆல் கொடுங்க. இல்லைன்னா தனித்தனியை கொடுத்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அடுத்ததாக ஸ்லோ மோஷன் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்ப்போம். இங்கே நார்மலாக வீடியோ எடுத்து ஸ்லோ மோஷனுக்கு மாற்றினீங்கன்னா வீடியோ நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட வீடியோவில் எது ஸ்லோ மோஷனுக்கு மாற்றணுமெண்டு அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்பீடுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வந்து ஸ்பீடை கூட்டி குறைச்சி உங்களுக்கு என்ன ஸ்பீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை வந்து ரெடி பண்ணலாம்.
இப்போ நாங்கள் வீடியோவை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் எந்த இடத்த நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு கீழே தொங்கலில் போனீங்கன்னா ஃப்ரீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரீஸ் ஆகி ஒரு இமேஜ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வரும். நான் இப்போ அதை வந்து கொஞ்சம் டைமை கூட்டி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு பார்க்க தெரியும் வித்தியாசம். இப்போ அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ மாதிரி அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதில் டிஎன் ஒரு ஐக்கன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் டைட்டில் என்னதை கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது. நான் அதில் முதலாவதாக வீக்லி விலாகை வந்து செலக்ட் பண்ணுறேன். இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த ஹெரிங் நல்லா இருக்குன்றதால நான் இதை வந்து சின்னனாக்கி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணி அதுக்கு கலர் எல்லாம் மாற்றலாம். நான் இப்போ கலர் மாற்றல, அப்படியே நான் வந்து விட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். இப்போ வந்து திரும்ப இன்னொரு டெக்ஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் திரும்ப அதே மாதிரி செஞ்சு டைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அட் ஹெடிங் கொடுக்க போகிறேன். அதில் இந்த சேனலோட பேர் வந்து ஸ்ப்ரெட் லவ் டிஎஸ். அதை வந்து கொடுத்து நான் அதுக்கு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ண போகிறேன். அப்படின்னா எங்களோட வீடியோவை மற்றவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து மங்களாக வீடியோவில் வர மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கீழே வந்து ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து குறைச்சிட்டு வந்தீங்கன்னா அது வந்து மங்களாகிட்டே வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை குறைச்சிட்டு டிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு அந்த இழுத்து வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவுக்கு வேணுமென்றதுக்காக அதை நான் தொங்கல் வரைக்கும் இழுத்து விட போகிறேன். அப்போ அந்த வீடியோ ஃபுல்லாகவே அது வரும். அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு மோஷன் வந்து கொடுக்கலாம். அப்போ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மோஷன் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணலாம். அதில் லூப் பண்ணி இருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த மோஷன் வந்து இருக்கும். இன்னன்றது அந்த சொல்லு வரைக்க வரும், அவுட்ன்றது பிறகு வரும். நான் இதில் லூப்பில் ஷேக் அண்ட் ஆப்ஷனை வந்து கொடுக்க போகிறேன். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணுன்றதுக்காக டியூரேஷனையும் மாற்றி விட போகிறேன். அதை கொடுத்துட்டு டிக்கை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதில் எப்படி ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதில் இமேஜ் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணதை செலக்ட் பண்ண போகிறேன். அது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. பிறகு அதுக்கு ஒரு டோன் ஒன்று கொடுக்க போகிறேன். அதுக்கு மியூசிக் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் சவுண்ட் எஃபெக்டை கொடுத்துட்டு பெல்லுன்னு சர்ச் பண்ணி அந்த பெல் சவுண்டை வந்து நான் அதுக்கு கொடுக்க போகிறேன். இதில் அந்த சவுண்ட் எவ்வளோ தூரத்துக்கு வரணுமென்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். நான் அந்த சப்ஸ்கிரைப் வர இடத்துல தான் எனக்கு தேவை. அந்த அளவுக்கு செட் பண்ணி போட்டு சவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்கணுமென்றதுக்காக ஃபுல்லாக்கி விட போகிறேன். இப்போ வீடியோக்கு அப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பார்ப்போம். அதுக்கு திரும்ப வந்து அந்த சவுண்ட் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெக்கார்டு அடையாளம் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்டு அமர்த்தினீங்கன்னு சொன்னால் 3 செகண்டுக்கு டைமர் ஆன் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் கதைக்க தொடங்கினீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் கதைச்சதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், அதை வந்து கேளுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ உங்களுக்கு அது ஓகேண்டா அதை ஓகே பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ரீடேக் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ சவுண்ட் வந்து எனக்கு கூட இருக்கணும், அதுக்காக வால்யூமையும் வந்து கூட்டி விட போகிறேன். இப்போ அடுத்ததாக வீடியோவுக்கு எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் முதல்ல மியூசிக் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மியூசிக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வரும். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லைசன்ஸ் அண்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் காட்டினா அதை வந்து நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு காப்பிரைட் வரும். இல்லைன்னா அது இல்லாத மாதிரி மியூசிக் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் அதில் அதை பார்த்துட்டு அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்க மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வீடியோ மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபேட் இன் இருக்குது. ஃபேட் இன்னுண்டா ஸ்டார்ட் பண்ணிக்க மியூசிக் ஸ்லோவாக தொடங்கி கூடும், ஃபேட் அவுட்டுண்டா ஸ்லோவாக வந்து முடியும்.
அதை வந்து ரெண்டையும் செட் பண்ணிவிட்டு நான் ஓகே பண்ண போகிறேன். இப்போ செட் பண்ணினது மியூசிக் எப்படி வந்தான்னு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக என்ன ஒரு வீடியோவிலேருந்து மியூசிக்கை எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். இதில் மை மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் எக்ஸாக்ட் ஃப்ரம் வீடியோன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இம்போர்ட்டட் டிப்ஸை வந்து ஓகே கொடுத்துட்டா உங்களோட வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த வீடியோவில் இருந்த மியூசிக்கை வந்து எடுக்க போகிறீங்கன்னு அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே எடிட் பண்ண ஒரு பழைய வீடியோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். அதில் இருக்கிற மியூசிக்கை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணினா உங்களுக்கு ஓகே ஆண்டுட்டு அந்த மியூசிக் ஓகேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு. நான் ஜஸ்ட் சும்மா வந்து ப்ளே பண்ணி காட்டினேன். இப்போ நீங்கள் இதை ஓகே கொடுத்தீங்கன்னா வீடியோவுக்கு போயிடும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இந்த மாதிரியும் வேறு வீடியோலேருந்து மியூசிக்கை ஆட் பண்ணலாம். இப்போ நாங்கள் இந்த வீடியோவுக்கு மேலே இன்னொரு வீடியோவை எப்படி வேற வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இமேஜ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோவை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுலேருந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். நான் சும்மா ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இறக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னால் அந்த வீடியோ இருக்குது, முன்னால் இது இருக்குது. இதை வந்து நான் சின்னதாக்கி ஒரு இடத்துல செட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஏதாவது ஒரு டிசைனில் அதுக்குள்ளே இந்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி வைக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குரோமான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வரும். அதில் எந்த ஷேப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போ சும்மா வந்து வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல வேணுமென்று செட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற வீடியோ ப்ளே ஆகும். அதுக்கு பிறகு ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. கூடுதலாக ரியாக்ஷன் வீடியோ செய்கிறவங்க இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி இந்த வீடியோவில் எப்படி கொண்டு வர வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் ஸ்க்ரீனோட இருக்கிற வீடியோ இல்லை இமேஜோட செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகிட்டு அது எவ்வளோ தூரம் வரணுமோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி விட போகிறேன். அதுக்கு பிறகு இது வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வரணும். அதுக்கு ஃபில் அண்ட் இருக்குது ஆப்ஷன், அதை வந்து கொடுக்க போகிறேன். அப்போ இது வந்து இந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாகிடும். அதுக்கு பிறகு குரோமான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணால் இப்படி வரும். அதில் இருக்கிற அந்த ரவுண்டை வந்து ஒரு சைடில் எடுத்து விட்டிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கு பிறகு இன்டென்சிட்டி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கூட்டி விடுங்க. ஃபுல்லாக இல்லை, உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி விடுங்க. எனக்கு அவுட்லைன் மாதிரி தெரிஞ்சது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக்கி விட்டுனா இப்போ அது இல்லை. இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ அது எந்த இடத்துல வரணுமோ அதை செட் பண்ணி ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த வீடியோ வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே வந்து ப்ளூ கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். 100 ஆகினோன்னா இது வந்து உங்களோட கேலரியில் சர்வ் ஆகிடும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேலரியில் வந்து சர்வ் ஆகி இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஃபஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் எப்படி தொடங்குறது, எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாது, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் செய்து அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ ரெடி பண்ண நிறைய டைம் எடுத்தது. உங்களோட சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.